அனைவருக்கும் வணக்கம். அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிரு. அரிய நூல்களை எல்லாம் கற்று குற்றம் இல்லாதவங்களா இருந்தா கூட கூர்ந்து பார்த்தால் அவங்க கிட்டயுமே ஒரு அறியாமைங்கிறது இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா ஏஐ தளங்கள், கௌடில்யா மற்றும் கியூ ஃபோர்ஸ். இதுல இந்திய ராணுவமானது கட்டளை புலனாய்வு மற்றும் தளவாட மேலாண்மைக்காக கௌடில்யா மற்றும் கியூ ஃபோர்ஸ் ஆகிய இரண்டு செயற்கை நுண்ணறிவு, இது ரெண்டுமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையிலான தளங்களை உருவாக்கி உள்ளது. இது எதுக்காகன்னு பாருங்க. கௌடில்யாங்கிறது தரவு பகுப்பாய்வு, டேட்டா கலெக்ஷன்ஸ், தரவு பகுப்பாய்வு, முடிவெடுப்பதற்கான ஆதரவு மற்றும் செயல்பாட்டு தயாரிலை ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்படும் ஏஐ ஆதரவு பெற்ற ஒரு கட்டளை புலனாய்வு தளம் சொல்றாங்க. இது வந்து உளவுத்துறை செயல்களை, உளவுத்துறை தகவல்களை சேகரிக்கவும் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தவும் மற்றும் மூலோபாய முடிவுகளை எடுக்கவும் வந்து இது உதவுது. அடுத்து கியூ ஃபோர்ஸ் பாருங்க. கியூ ஃபோர்ஸ்ங்கிறது சரக்கு வந்து கையாளுதல், விநியோக சங்கிலி மேலாண்மை மற்றும் பராமரிப்பு செயல்பாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் தளவாட பயன்பாடு. விநியோக சங்கிலி சப்ளை செயின்காகவும் ராணுவ தளவாடங்களோட அத்தியாவசிய பொருட்கள் அதுக்காகவும் வந்து இது பயன்படுத்துறாங்க. கௌடில்யாங்கிறது கட்டமைக்கப்பட்ட தரவு உருவாக்கம் மற்றும் பகுப்பாய்வுகளுக்காக, ஆராய்ச்சிகளுக்காக இயற்கை மொழி செயலாக்க NLP தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. 2027ஆம் ஆண்டிற்குள் ஏஐ ஒருங்கிணைப்பு மற்றும் தரவு பயன்படுத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காக இந்திய ராணுவத்தோட திட்டத்திற்கு இந்த தளங்களை துணை புரிகின்றன. இதற்கு முன்னர் ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டுள்ள ஏஐ பயன்பாடுகள் சிந்தூர் வந்து நம்ம பார்த்துக்கோம், பகல்காம் இஷ்யூக்காக வந்து போட்டிருப்பாங்க. சிந்தூர் நடவடிக்கையின் போது சஞ்சய் திட்டத்தின் கீழ் பயன்படுத்தப்பட்ட ECAS மற்றும் ட்ரீநேத்ரா ஆகியவையும் அடங்கும் சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.